உங்க குடும்பங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பார்த்து என்ஜாய் பண்ற மாரியான ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் தேடிட்டு இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. சந்திரான்கி வஸ்துர்ணம் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் இப்ப தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. அண்ட் படத்துல நம்ம வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் அண்ட் மீனாட்சின்னு சொல்லி பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஒரு சிம்பிளான கதை தான். ஆனா ஒரு தெலுங்கு கமர்ஷியல் படமா வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா எடுத்து குடுத்துருக்கனால பார்க்கறதுக்கு ஒரு நல்ல படமா ரெடியா இருக்குங்க. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல வந்து ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியோட சிஇஓ வரக்கூடிய அகில் அப்படிங்கிறவரு இந்தியாவுக்கு வராரு. இவர பயங்கரமா வெல்கம்லாம் பண்றாங்க. இவருக்கு டைட்டான ஒரு செக்யூரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மீனாட்சி தான் வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸரா போட்டிருக்காங்க. பட் ஒரு கட்டத்துல நம்ம விடிவி கணேஷ் வந்து அவர் வீட்ல போய் ஒரு தனியா ஒரு பார்ட்டி அவருக்கு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில மர்ம கும்பல் வந்து இந்த அகில வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான சிச்சுவேஷன்ல கடத்தப்பட்ட அகில நம்ம மீட்டெடுக்கணும். அது மட்டும் இல்லாம அகில் இப்படி கடத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்தியாவுக்கே ஒரு அவமானம். இதனால அகில் மாரியே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரா அகில் மாரி வேஷம் போட்டுட்டு, அகில வந்து ரெஸ்க்யூ பண்ணக்கூடிய ஒரு மிஷன வந்து நம்ம மீனாட்சி அண்ட் வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ் இதெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. அவங்க எப்படி பண்ணாங்க? அண்ட் இந்த பக்கம் அகில எதுக்காக கடத்தி வச்சுட்டு அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்க? அத நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ண போறாருங்கிறதா இந்த படத்தோட மெயின் கதை. எனக்கு இந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் மேக்கிங் வைஸும் சரி, ஸ்கிரீன் பிளே வைஸும் சரி சூப்பரா பிரசன்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. வெங்கடேஷ் அவர் வரக்கூடிய ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட பில்டப், பர்ட்டிகுலரா மீனாட்சி அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ்னு சொல்லி 2 ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் 2 ஹீரோயின்ஸுக்குமே மெயினா இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்கிரீன் ரைட்டிங்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. அதுலயுமே மீனாட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க பாருங்க, சூப்பரா அவங்களும் பண்ணிருந்தாங்க. அண்ட் முக்கியமா வந்து இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷோட கதாபாத்திரம் தான். அவங்க ஒரு பொசசிவான ஒரு ஒய்ஃபா வராங்க. அவங்கள வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அவங்களும் சூப்பரா பண்ணி அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த குட்டி பையன் தான். நம்ம வெங்கடேஷோட ஒரு பையன், குட்டி பையன் வருவான். அவனோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் நல்லா இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருந்தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சொல்லவே வேணாம், சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க. பில்டப்பா இருக்கட்டும், தமிழ் டப்பிங்கா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கு. அப்படிங்கறனால ஒரு பக்காவான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜம்ப் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃபிளாஷ்பேக்ல வந்து மீனாட்சியோட எப்படி காதலிச்சேன் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனா அது பெருசா வந்து பாத்தீங்கன்னா டிராக் ஆகல. அதுவே நீட்டா சிம்பிளா போட்டு முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், அதுக்குமே ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் போவாங்க. அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. மித்தபடி டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க.